ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆயில் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். க்ளீன் பண்ணல, ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வண்டியில் நம்ம ஆயில் ஃபில்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வந்துடும். ஏன்னா ஒரு வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் ஆயில் ஹெட்டுக்கு போயிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த ஆயில் ஃபில்டர் நம்ம க்ளீன் பண்ணால் தான் அந்த ஸ்மூத்தான ஆயில் மேலே போயிட்டு வரும். ஆயில் ஃபில்டர் பிளாக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் மேலே போகாது. இதால் வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் கண்டிப்பாக வரும், போரில் ஸ்கோரிங் வந்துடும். இந்தமாரி பிரச்சனையே நம்மளே ஒரு காரணமாக இருக்கும். அதனால் ஆயில் மாற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக ஃபில்டரை மாற்றுங்க. ஃபில்டரை மாற்றும் போது கண்டிப்பாக அந்த ஓரிங்கை சேர்த்து மாற்றுங்க. அப்போ தான் உங்கள் வண்டிக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அதுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஆயில் மாற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? மஸ்ட்டு தான் இது. இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபில்ட்ரு ரீப்ளேஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வண்டி ஸ்மூத்தாகவே இல்லை அப்படின்றாங்க. அது நிறைய பேர் ஆயில் வண்டி மாற்றுறாங்க, இந்த ஃபில்டரை மாற்ற மாட்டுறாங்க. இந்த ஃபில்ட்ரு மாற்றினா தான் கண்டிப்பாக ஸ்மூத் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா, நான் நிறைய வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஃபில்ட்ரு வந்து கழட்டி மாற்றும் போது இந்த ஆயில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கண்டிப்பாக 3 லிட்டர் ஆயில் வந்து இந்த ஹெட்டுக்கு போயிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபில்ட்ரு பிளாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த 3 லிட்டர் ஆயில் கண்டிப்பாக வண்டி வந்து மேலே போகாது. அப்போது உள்ள இந்த ஆயில் வந்து ரொட்டேஷன் ஆகி இங்கே இருக்கும். ஆயில் இருக்க லெவல் வந்து கம்மியாக தான் மேலே போய்ட்டு வரும். இதால் தான் போரில் ஸ்கோரிங் வருது, வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருது. இதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த நம்ம ஆயில் மாற்றும் போதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 100 ரூபா ஃபில்டர் மாற்றிட்டாவே எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஃபில்டர் நிறைய பேர் மாற்றுறாங்க, அதில் இருக்க ஓரிங்கை மாற்ற மாட்டுறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஓரிங் எப்படி மாற்ற தான் காமிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வண்டியில் இதுமாதிரி ஃபில்டர் வெளியே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆயில் ஃபில்டர் ஓரிங்கை 100% கண்டிப்பாக மாற்றிடும், ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கேட்டுறோம், காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்தமாரி வண்டிக்கெலாம் ட்ரெயின் போல்ட் இந்தமாரி டைப் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது கட்டார் ப்ளோ டூல்ஸ் பிட்டு இல்லை ரிங்ஸை கரெக்டாக வச்சு ஸ்பேனர் வண்டி யூஸ் பண்ணாது. இதுக்கெலாம் ரிங்ஸு தான் இப்போ கரெக்டாகவே டக்குன்னு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்தமாரி இதில் பஞ்சு கிஞ்சில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அலுமினியம் பட்டுன்னு உடச்சிக்கும். டோர் போச்சுன்னா டோர் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை கேஸு டேமேஜ் தான் பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் எடுங்க. இது ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை நம்ம எப்படி காமிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமாக கிடையாது. இதெல்லாம் நல்லா நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மாற்றலாம். ஏன்னா எல்லாம் பிளாஸ்டிக் வரதால நம்ம க்ளீன் பண்ணாவே ஒன்றும் பிரச்சனை இருக்குது. அதே அப்படியே போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி பக்காவாக போடணும். இப்போ ஆயில் அடிக்காச்சு. இப்போ நம்ம அந்த சைடு போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3மே 8 நம்பர் போல்ட்டு தான் வரும் இந்த ஃபில்டருக்கு. ஃபில்டர் நிறைய இது காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஓரிங்கோடு மாத்திரம் இது. உங்கள் வண்டி எந்த வண்டி இருந்தாலும் இதுமாரி ஃபில்டர் இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 3000 கிலோமீட்டர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் மாற்றுங்கன்ட்டு. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஆயில் மாற்றினாவே கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆயில் மாற்றும் போது அதில் இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாகவே இதான் பிடிச்சி வைக்கும். நம்ம ஒரு வாட்டி நியூ புதுசாக போடும்போது கண்டிப்பாக ஃபில்ட்ரு கண்டிப்பாக ஓரிங்கை மாற்றுங்க. ஓகேங்களா? அது என்ன பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? கம்பெனி பிராண்டு கிடைக்கினா கூட வேறு எதனா அதர் பிராண்ட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக மாற்றுங்க. இந்த பிரச்சனையே வராது. இதுக்கெல்லாம் நம்ம கம்பெனி தான் இது பண்ண கிடையாது. இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக அடிச்சிருக்கு. இது இருந்தால் எப்படி இருக்கும்? வண்டி ஸ்மூத்தாக இருக்குமா? ரொம்ப நாசமாகிடுச்சு. ஒரு நிமிஷம். இந்த கஸ்டமர் வண்டி வாங்கினது ஒன்றும் ஃபில்டரே மாத்திர போடுது. இங்கே பாருங்கள், இந்த பீஸு உடஞ்சி இந்த உள்ளே இருக்குது பாரு, கற்றுங்க. இதெல்லாம் பார்த்தா இவர் எப்படி பீஸ் பீஸாக உடஞ்சிருக்குன்ட்டு. இது எப்படி? ஓகே, இதுமாரிலாம் இன்னும் ஃபியூச்சரில் இது ரொம்ப பிரச்சனை வரும் கண்டிப்பாக. இது உடச்சிக்கின்னு இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போய் ஃபுல்லாக அந்த பம்பே மறைச்சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக எப்படி ஆயில் வெளில போகும் சொல்லுங்கள். அதனால் ஒரு சர்வீஸும் நம்ம இதை செக் பண்ணும்போது இதை செக் பண்ணாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே, இப்போ தனியாக பீஸாக வருது. இது இப்படி இருக்கும். இந்தமாரிலாம் வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்தமாரிலாம் யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வண்டி விடும்போது இந்த ஃபால்ட்டு தெரியாது. இப்போ நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வண்டி விடும்போது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்தமாரி பிரச்சனை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு ஆயில் மேலே போகும்போது கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் வரலாம். நான் விடும்போது நல்லா இருந்தால் அந்த ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண உள்ளது. இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணும்போது வண்டியில் ஆயிலே இருக்காது, ஆயில் கம்மியாக இருக்கும். நம்ம ஆயில் ஃபில்லப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் வரும்.
அதில் இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். இப்போது இந்த இதில் வர 3 ஓரிங் எப்படி பாருங்கள், ஒரே ஓரிங் தான் வரும். 3 போல்ட்டு ஒரு ஓரிங்கு. இந்த ஓரிங் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதில் இவ்வளோ ஹார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கல் மாரி இருக்குது. இந்த கனெக்டரை வச்சு இந்த ஓரிங்கை அப்படியே பொறுமையாக எடுத்துடணும். இது ரப்பர் ஓரிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கல் மாதிரி ஆகிடுச்சு அப்படியே. அது நான் சொன்னேன், வண்டி வளர்ந்து இப்போ தான் கேட்டுரும் பொழுது. பட் இது ஃபஸ்ட் டைம் வராரு இவர், அதனால் வந்தது ஒண்டிட்டாக பண்ணி தருவோன்ட்டு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இது ரப்பரு ஆனால் பிளாஸ்டிக் மாரி ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் வந்து கரெக்டாக ஒரு மெயின்டைன் பண்ணுறோம். இனிமேல் நம்மகிட்ட சர்வீஸ் விடும்போது நான் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இனிமேல் நம்ம பக்கா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஓரிங்கை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இப்போ நான் புது ஓரிங்கை ஃபில்டரையும் மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஓரி தான் புதுசாக போட போகிறோம். இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வளையணும், இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே மாட்ட வேண்டியதான். இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் அழகாக டக்கு ஈஸியாக முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். நான் பண்ணுறது அதான் கரெக்டான டூல்ஸ் இருந்தாவே எல்லா விஷயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? டூல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுங்க, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம புது ஃபில்ட்ரு எப்படி இருக்கும். அந்த புது ஃபில்ட்ரு இது அடுத்தபடி கட்டும்போது இந்த கலர் அப்படியே இருக்கணும். அது டஸ்ட் ஒட்டி க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அடுத்தபடி மாற்றணும், இந்த கலர் இருக்கணும். 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது ஸ்ப்ரிங் பக்கம் விளையாடுற மாதிரி இது உள்ள வரும், அவ்வளோதான். அதேமாதிரி ஓரிங்கை மாற்றிட்டோம். அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். இந்த மார்க்கு கீழே ஒரு மார்க்கு தெரியுதுங்களா, இது கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கு, அதை பார்த்துங்க. நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுங்க, தெரியாதவங்களுக்கு பார்த்துங்க. மார்க்கு கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். கேஸ்லேயும் இந்த ஃபில்டர் மேலே வர இதுலேயும் முடியல கண்டிப்பாக அந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வேண்டியதான். ஒன்றும் இல்லை, இதை வண்டி நீங்கள் பண்ணிவிட்டு ஆயில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிட்டு இதை ஃபில்டரை மாற்றிட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வண்டியில் க்ளீனாக தெரியும். நம்ம பண்ண வேலைக்கு கரெக்டாக ஒரு அர்த்தம் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் வண்டியை. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நம்ம ஆயில் மாற்றும் போது அதை மாற்றி தான் ஆகணுன்ட்டு. ஓகேங்களா? ஒரு 100 ரூபாய் இது பார்க்குறீங்க, ஏன்னா 400 ரூபா ஆயில் மாற்றும் போது இது ஃபில்டர் சேர்த்து வாங்கிடும். ஒரு 500 ரூபா முடிஞ்சிடும். ஒரு 3 மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. 3000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு இந்த ஓரிங் சேர்த்து மொத்தமே 500 ரூபா தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஆயிலெலாம் சேர்த்து. ஓகே, இது வந்து கொஞ்சம் மீடியம் டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ஒரு சமயம் நீங்கள் இது சரியாக மாட்டினா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆயில் வந்து கண்டிப்பாக லீக் ஆகும். சரியாக மாட்டலனா அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி கட்டிட்டு இது ஃபிட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பக்கம் வந்துடும். ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய குறைந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதுங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணால் தான் வண்டி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களை இந்த விஷயம் தெரியலனா கூட நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் பண்ணாவே கண்டிப்பாக ஒரு கெத்து தானே. ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.